మీసం యువరాణి భూతప్రాయం విరిబోణి ఏరి కోరి మెచ్చావే తోటరాముణ్ణి కలతో నిన్నే చూస్తున్నాయి ఇది దేవుని నిర్ణయము మనుషులకిది అసాధ్యము ఇది దేవుని నిర్ణయము మనుషులకిది అసాధ్యము ఏదేను వనమందు ప్రభు స్థిరపరచిన కార్యము ఏదేను వనమందు ప్రభు స్థిరపరచిన కార్యము ప్రభు స్థిరపరచిన కార్యము ఇది దేవుని నిర్ణయము మనుషులకిది అసాధ్యము ఇది దేవుని నిర్ణయము మనుషులకిది అసాధ్యము గరి 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 సరే గరి 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 గమ పమ గరి నమ గరే జగతి కన్నా మునుపే ప్రభు చేసెను మీ సంగమం ఈ జగతి కన్నా మునుపే ప్రభు చేసెను మీ సంగమం మీరురి హృదయాలలో నిండాలి భావము మీరురి హృదయాలలో నిండాలి ఆనందము నిండాలి సంతోషము ఇది
ప్రభువు అతి త్వరలో రానుండెను. వరుడైన క్రీస్తు ప్రభువు అతి త్వరలో రానుండెను. అన్ని విషయముల్లో ఘనమైనది. మ్యారేజ్ இஸ் honorable among all அப்படின்னா ஒரு மனுஷன் பிறந்து மறுபடியும் கர்த்தர் சந்நிதிக்கு போக மட்டும் ஒரு புகையத்தக்க கனம் பண்ணத்தக்க ஒரு காரியம் மனித வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொன்னா அது விவாகம், அது கல்யாணம் அப்படின்னு சொல்லி அது கடவுளுடைய வார்த்தை. சஞ்சய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் சந்தோஷம் சொன்னது யாரும் இருக்கிறாங்க கேள்வி. நடைமுறை வாழ்க்கையில மனசார நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா, நான் கல்யாண வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்ணமா 100% திருப்திகரமா சொல்றோம் ஒரு மனுஷன் கொடுத்த உலகத்துல காணவே கஷ்டம் இருக்கலாம். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஓடிட்டுங்கிறத தவிர மனப்பூர்ணமா என் கணவன், மனப்பூர்ணமா என்னுடைய மனைவி சொல்லத்தக்க மாதிரி யாருமே இல்லை. ஒரு ஐயா இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் நின்று கேட்டாராம், கடவுள் பார்வை இதுல சொல்லிக்கிறேன் என்னடேம்மா ఇది శాస్త్రానికి వారమైన వాడు ఎవరన్నా గిల్లిచ్చి చేయించే శివన్ ముందు పోయినరాక మళ్ళీ మీరు కొట్టుకుంటానే భార్య భర్త మానసం புருஷன் கொஞ்சம் ரட்சிக்கத்திலே இருக்கணும், சந்தோஷத்தை அனுபவிக்க கொடுத்தது தான் சாத்தானுடைய குறி. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில மனுஷன் அது மனைவி புருஷன் அப்படின்ற சந்தோஷத்தை அனுபவிக்காத செய்யறத டார்கெட். அதனாலதான் வாழ்க்கிட்ட ஓடி போட்டான் சாத்தான், உன்னை புடிச்சாத்தாண்டா உலகமே அழிச்சு போவோம் அப்படின்ற மாதிரி. 2 வார்த்தை சொல்ல நான் சுருக்கமா படிக்கிறேன். அவரு பாருங்க ஒரு ஐயா சொன்னார், இப்போ இது வந்திருக்கிற ஐயாமார்களே ஒரு வேலை இன்னொரு ஜன்மா அப்படின்றதுல இன்னொரு பிறப்பு இருந்தா எங்க கூட இல்ல, அது நம்ம சொல்ற வேலை அது ஒருத்தர் கூட இல்ல. பார்த்து அப்புறம் ஒருத்தர் இந்த மனைவிதான் அத்தனுடைய ஒரு ஜன்மம் இருந்தா இந்த மனைவிதான் வரணும்னு சொல்லி கையெடுத்தார். அம்மாமார்களை பார்த்து ஸ்ரீயை பார்த்து இப்படி கேட்டார், உங்களில் இப்படி இருக்கிற கணவன் தான் கணவனாய் வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டார். யாருமே இப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும், ஒருத்தர் இந்த கணவன் தான் இப்ப இருக்கிறவன் தான் வரணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டாம் விருப்பத்தோட இருக்கும் போது நீங்க மட்டும்தான் இந்த மனைவியே வேண்டும் இந்த கணவனே வேணும்னு சொன்னீங்களே, என்ன விசேஷம்னா ஐயா அப்ப சொன்னார், என் மனைவி ரொம்ப மிகுந்த எனக்கு சந்தோஷம், அவள் எந்த குறையும் இல்லை, கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும் அடுத்த பிறப்புலன்னு சொன்னார். அடுத்த ஜன்மத்துல வரும்போது எனக்கு எல்லாமே 100% ஐ லவ் மை வைஃப், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா கலர் கொஞ்சம் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார். அங்கேயும் கொஞ்சம் குறையோடு தான் வாயும். இந்த பக்கம் அம்மா வீட்டுக்கார அவ்வளவு பிடிக்குமா, அடுத்த ஜன்மத்தில் கூட எல்லாம் நல்லா பிடிக்கும், அந்த தலையில கொஞ்சம் 4 முடி இருந்தா நல்லா இருக்கும், இந்த வயிற்று தலை போய் முடி வந்தா நல்லா இருக்கும். எல்லா வாழ்க்கையும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். காரியம் கனமாய் வாழ வேண்டும் சொன்னா பிறந்த பெரிய எல்லா மனுஷர்லயும் நான் நம்ம பாஷையில சொல்றேன், పుట్టిన ప్రతి మనిషిలో பிறந்த ஒரு எந்த மனிதனா இருந்தாலும் குறையில்லாத மனிதன் உலகத்திலே காண முடியாது. எத்தனை பேர் நான் பெருக்கல தெரியல. அதனாலதான் இயேசு நீதிமானவர், அவர் மட்டும்தான் நீதிமானவர். யாருன்னா பிறந்த இந்த பூமியில பிறந்த அத்தனை பேரும் குறையோடு இருப்பவர்கள் தான் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நான் டேனியலுக்கு சொல்றேன், சந்தியா கேத்ரினுக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்றேன். நான் உண்மையா யதார்த்தமா பேசுறேன். டேனியல் ரொம்ப நல்லவர், அவர்ல 20% கெட்டது இருக்குது. நீ நம்பலையோ 80% நல்லது இருக்கிறது, நேசிக்கக்கூடியது இருக்கிறது, அனுபவிக்கக்கூடியது இருக்கிறது, 20% பிடிக்காதது இருக்கிறது. இப்ப எல்லாமே பிடிக்கிற மாதிரி தோணும். கிட்ட வரும்போது போ டேனி நீ இப்படி நான் நினைச்சே பார்க்கல, நீ இப்படி கொஞ்சம் ஆளா இருக்கிற, எல்லாம் வாழ்க்கையில இது நிச்சயம். சந்தியாவில் கூட நான் யதார்த்தமா கடவுளுடைய ஆலயத்துல சொல்றேன், 80% ஞானிகள் அவங்கள சந்தோஷப்பட்ட புகையத்தக்க அனுபவிக்கத்தக்க ஆனந்திக்கக்கூடிய 80% நன்மைகள் அவருக்குள்ள இருக்கிறது, 20% கெட்டது கூட இருக்குது. நான் நினைக்கவே இல்லை சஞ்சய் இது கொண்டவர் சொல்லி எனக்கு இது பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லத்தக்கது 20%. எல்லா மனுஷனும் என் வீட்லயாவதும் உன் வீட்லயாவதும் பிரதி மனுஷனும் 20% கெட்டது இருக்கிறது. ஆனா நம்ம ஆப்போசிட் ஜெண்டருக்கு நம்ம புருஷனோ பொஞ்சரிக்கோ
பிடிக்காதது 20% இருக்கிறது. 80% நன்மையானது, குட் திங்ஸ் இருக்குது. ஆனா மக்கள் எல்லாருமே 80% இருக்கிற குட் திங்ஸ், நல்ல குவாலிட்டிய பக்கத்துல வச்சா இந்த 20% குறை இருக்குது, குறையே கண்டு துக்கத்தை அனுபவிச்சான். அதுதான் இப்ப வரைக்கும் நம்ம எந்த வாழ்க்கையில நம்ம எழுதி வைங்க, என் புருஷன் இருக்கிற குறை என்னன்னு எழுதி வைங்க. நிறைய ஏராளமா இருக்கும், குறை 2 இருக்கும். ஏராளமான நிறைய பக்கத்துல விட்டான், குறைய பிடிச்சின்னு பொண்டாட்டியே வேணான்றான், இந்த புருஷனே வேணான்றான். ஏன் அப்படின்னா குறைய கண்ட இந்த மனசு நிறைய காண முடியும். சரியா? வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா அவர்களை 80% நன்மை இருக்கிறது. உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்களை கண்டா இந்த இந்த சின்ன கோவப்படுறாரு, லேட்டா வர்றாரு, போனே நோய் நீக்கிறாரு, கைப்பட்ட பொறுத்து எங்க ஆளுங்களுக்கெல்லாம் சிக்கன் பீஸ் சரியா போடல சண்டை போடுற புருஷன் போய் சேதி இன்னைக்கு கூட இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை சிறப்பானது எப்போ அப்படின்னு சொன்னா குறைய கழுக்க வேணும். நான் எப்படி கத்துக் கொடுக்கறது, நான் எப்படி அவரை என் வழியில கொண்டு வரது அப்படின்னு முயற்சி பண்ணா வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா இருக்கும். கோபம் வரும்போது என்ன நினைக்கிறேன்னா, கோபப்படுறாரு, எத்தனையோ நல்ல காரியம் செய்யறாரு, கோபத்தை மட்டும் போன் பண்ணி சொன்னதுல ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை நம்ம எல்லாம் என் வாழ்க்கையில எல்லாரும் வாழ்க்கையிலும் முறையதான் எடுத்து காட்டுறமே தவிர, என் வீடே சொல்லி செய்யக்கூடிய ஆளை கூட செய்யாத பண்ணிடுறமே தவிர, அவர் குறையா இருக்கிறத நிறைய மாற்றம் அன்பால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அது மாற்ற முயற்சி பண்ற வாழ்க்கை. பிரியமானவர்களே, வாழ்க்கை ரொம்ப கொஞ்சமானது. அந்த கொஞ்சத்துல சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கத்தக்கது குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒண்ணு నవ్వి పోయిచ్చినా ఏదో తక్కువ ఏదో లోటు అన్నటువంటి జీవితాన్ని మనం చూస్తున్నాం. కాబట్టి మరి క్యాథరిన్ ఎన్నా జ్ఞాపకం వచ్చిరేనవో, డానీ ఎన్నా ఏమి గుర్తు చేసుకుంటావేమో. అయితే ఒకటి మాత్రం, ఎప్పుడైనా కోపం వచ్చిందనుకో క్యాథరిన్ లో கடவுள் பேச கேட்காத ஒரு தம்பதி வாழ்க்கை, ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை வெறுமையாய் போயிட்டது ஆதாம் யாவாளுடைய வாழ்க்கை. కడవలే కడవనా అనే తెలుగులో భార్య భర్తలుగా దేవుడు సృష్టించాడు, అందులో సంతోషాన్ని ఇచ్చాడు. ఎప్పుడైతే తమను సృష్టించినటువంటి దేవుని మాట వినకపోయారో వారి జీవితమే మరి కష్టమైంది. அப்படின்னா வாழ்கலரும் அது ரொம்ப டேஸ்ட். ஆமா, ஒருத்தருக்கு பதில் 1000 பேர் இருக்கிறோம்னா இது ரொம்ப டேஸ்டா இருக்குது. ஒருத்தரே பிடிச்சி நான் ஒரு அம்மா சொல்லுது, பருப்பு சாப்பாடே எவ்வளவு நாளையா சாப்பிடுவேன். அது உலகம் எப்படி மாறு பாருங்க, எப்படி புரியுது பாருங்க. அதான் சாத்தான் சொன்ன பார்த்து பாரு, சாப்பிட்டு பாரு, ருசியா இருக்கும், மேன்மையா இருக்கும், அழகா இருக்கும், சாப்பிட்டு பாரு எப்படி வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு சொன்ன கேடாய் மாறுகிற வார்த்தைகள் நம்ம வேதாகமுடைய வார்த்தை. ஒரு வாழ்க்கை இப்படி வாழ இருக்கணும் அப்படின்னு சொல்ற வார்த்தை, இந்த டிசிப்ளினுக்குரிய வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். பக்கத்துல அக்கத்துல சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப இனிமையா மாறிடு. எவ்வளவு காலம் வாடா இன்னைக்கு தண்ணி அடிப்போம் அப்படின்னுவா, அது ரொம்ப சந்தோஷமா தோணும். சின்ன சின்ன காட்டுறது சாத்தானுடைய வார்த்தைகள் தான், ஃப்ரெண்ட்ஸுடைய வார்த்தைகள், ஏது நல்லதோ ஏது கெட்டதோ நம்ம விவேக நம்ம யோசிக்க முடிஞ்சா நம்ம வாழ்க்கை சந்தோஷம். 2வது முடிச்சிடறேன். அங்க கஷ்டம் வரதுக்கு காரணம் என்னன்னா, கடவுள் சொன்னதை அவங்க தவிர்த்தாங்க, செய்யறத இல்லை. அப்படி கூட இருக்கட்டும், ஞானியில் என்ற ஒரு கணவன் இருக்கிறாரு. சாத்தானே நீ சொல்றது நல்லதா இருக்குது, ருசியா இருக்குது, பார்க்கறதுக்கு மேன்மையா இருக்குது. ஆனா இந்த தானியல ஒரு வார்த்தை கேட்கிறேன், ஐயா இந்த சாத்தான் சொன்ன வார்த்தை நல்லதாதான் இருக்குது, பார்க்கறதுக்கு பழம் கூட சூப்பரா தான் இருக்குது, நீ என்ன சொல்ற? நீ சொன்ன 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம், இது நல்லது இல்லைன்னா 2 பேரும் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு யாவால் ஒரு வார்த்தை என் வீட்டுக்கார கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் கூட இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சு அவளை வேகமா சாத்தானு வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் ஆகாம
சந்தியா அவருடைய திருமண விழாவுக்கு வருகை தந்திருக்கிறோம். யாவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தெய்வீகமாக மெய் பரிசுத்த தெய்வீகமாக ஆராதனையிலே பிள்ளைகளை நாம் நடத்த போகிறோம். நீங்க யாவரும் ஜெப சிந்தையோடு இந்த இடத்தில் அமர்ந்திருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னணியில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதரும் இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வேதாகமத்தில் இது கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் கானா ஊரிலே தம்முடைய அந்த கல்யாணத்தில் தன்னுடைய பிரசன்னத்தில் அவர் அந்த இடத்தில் வந்து அந்த கல்யாணத்தை அவர் ஆசீர்வதித்தது போல இந்த திருமண வாழ்வை குறித்து நம் ஆண்டவர் நம்முடைய வேத பகுதியிலும் இதை எழுதி வைத்திருக்கிறார். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி இவர்கள் இருவர் அல்ல ஒருவர் என்று தம்முடைய மாம்சத்துக்குரிய வாழ்க்கையின இப்படிப்பட்ட கடவுளுடைய இணைப்பில் இவர்கள் இணைந்து இருவரும் ஒரே மாம்சத்துக்குரியவர்களாய் இவர்கள் எப்பொழுதும் புரியா இருக்கும்படியாக கர்த்தர் இவர்களை இந்த நாளில் இணைக்கப்படும். ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாக எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்து வருகிறார்கள். கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ் முழுவதிலும் தோழமையிலும் ஒருவருக்கொருவர் உதவியும் ஆதரவுமாக அளிக்க வேண்டும். கடவுள் தாமே தாம் படைத்த கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட மனித சுபாவத்தின் உணர்ச்சிகளை அவர்களுக்கு தூய்மையாக ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்துகிறார். குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக தமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலே அவர்கள் வளர்க்கப்படவும் தேவனிலே அவர்களுக்கு அறிவு ஊற்றுகிறார். இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கர்த்தர் கருதி மனுக்குலத்திலே இப்படிப்பட்ட உறுதியான அடிப்படையில் இவர்கள் திருமணத்தில் இணைவதற்கு தேவன் இந்த நாளில் இந்த நேரத்தில் இவர்களை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இப்பொழுதும் நம்முடைய இந்த திருமண நிகழ்வை திரு மைக்கேல் ஐயா அவர்கள் இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு பொழுதும் ஒன்றும் சொல்லக்கூடாது. உங்க 2 பேரை கேட்கிறேன். நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுது தெரிவிக்க வேண்டும். கடவுள் మునిలో உங்களை వివాహం చేసుకుంటే సరికాదని ఏదైనా న్యాయమైన ఆక్షేపణ ఉన్న ఎడల ఇప్పుడే తెలియచేయవలను, లేని ఎడల ఇది గొప్ప జీవితం కొరకు ప్రార్థించవలెను. உதவி நின்றி நாங்கள் யாதொன்றையும் இந்த பூமியில செய்ய முடியாது. உடைய மகந்த இரக்கத்தின் நிமித்தம் திக்கற்றவர்களும் ஒன்றுக்கும் உதவாத இவர்களையும் எங்களையும் கர்த்தர் இந்த நாளில் இந்த மகா பெரிய உன்னதமான ஆண்டவரே இந்த வைபோகத்தில் இவர்களை இணைத்து உமது பராமரிப்பின்படி இவர்களை அழைத்து வந்து இவர்கள் இருவரும் వివాహం చేసుకుంటూ సమ్మతించుచున్నావా? ఈమెను ప్రేమించి ఆదరించి గణపరిచి సుఖ దుఃఖములందు సంరక్షించి మీరిద్దరూ బ్రతికినంత కాలం వేరెవరిని ఆశింపక సంధ్యాతోనే కాపురము చేయుదువా? ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக்கொள்வீரா? அந்த பெண்ணை கொடுக்கிற தாய் தகப்பனாலும் அப்பா இந்த கருத்தை பையனுடைய கருத்துக்கு கொடுங்க. வலது கரத்தை பிடித்து பையனுடைய வலது கரத்தில் క్యాథరిన్ చూసి మార్చెప్పు. క్యాథరిన్ చూసి డానియల్ అనంతను నేను, క్యాథరిన్ సంధ్యాను నిన్ను నా భార్యగా స్వీకరించి నా జీవిత కాలం అంతా నీ ఎడల నమ్మకముగా ఉండునని பிரமாணம் செய்யுச்சுனானு. டானியல் அனந்த் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும்
தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதியை கர்த்தர் கண்டார். ఆశీర్వదించి దీవించి వారి జీవితంలో உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உறுதியான நம்பிக்கையும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை நான் பெற்று மணமகள் நியமத்தின்படி நாட்டின் சட்டத்தின்படியும் கணவனும் மனைவியாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே తెలివిக்கிறேன். తండ్రి కుమార పరిశుద్ధాత్మ ఏక దేవుని నామమున భార్యాభర్తలని ప్రకటించుచున్నాను. దేవుడు జతపరిచిన వారిని మనుష్యుడు వేరు చేయకూడదు. దేవుడు జతపరిచిన వారిని ఏ మనుష్యుడు ఎన్నడను వేరు చేయకూడదు గాక. ఆమేన్. பாஸ்டர் யாராவது வாக்குகளை சொல்லி ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை சொல்லி இந்த பிள்ளைகளை எங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த பிள்ளைகள் கொடா கொடியாய் பெருகி இருக்கும்படியாக இந்த பிள்ளைகள் வாழாக்காமல் கர்த்தர் இவர்களை தலையாக்கும்படியாக இவர்கள் வற்றாத நீருற்றுகளைப் போல வாழ்வதற்காகவும் கர்த்தர் இவர்களை விட்டு விலகாதபடி இவர்களை கைவிடாதபடி நேற்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த நடத்தி அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய சகல கையிட்டு செய்யும் வேலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடரும்படியாக ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இணைத்திருக்கிற அன்பு தம்பி டேனியல் கேத்ரின் அவர்கள் இருவரையும் கர்த்தர் தாமே தமக்கு பிரியமானவர்களாக இவர்கள் இருக்கிறபடியினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே இவர்களை ஆசீர்வதித்து
ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే సప్త స్వరాలతో నిన్ను గూర్చి పాడెదము సంగీత నాదముతో నీ మహిమను చాటెదము సప్త స్వరాలతో నిన్ను గూర్చి పాడెదము సంగీత నాదముతో నీ మహిమను చాటెదము దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే పరిమళ సువాసనతో సతతము నీ సేవకై నీ శిలువ సాక్షులుగా నడిపించు ఇలలోన పరిమళ సువాసనతో సతతము నీ సేవకై నీ శిలువ సాక్షులుగా నడిపించు ఇలలోన నీ ప్రేమలో నీ దయలో నీ కృపలో వర్ధిల్లజేయుము నీ ప్రేమలో నీ దయలో నీ కృపలో వర్ధిల్లజేయుము దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే సప్త స్వరాలతో నిన్ను గూర్చి పాడెదము సంగీత నాదముతో నీ మహిమను చాటెదము సప్త స్వరాలతో నిన్ను గూర్చి పాడెదము సంగీత నాదముతో నీ మహిమను చాటెదము దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా దేవారావయ్యా నీ దీవెనలీవయ్యా ఆనందమే సంతోషమే ఈ కలయిక నీ చిత్తమే
were 16. We want the same things, we dream the same dreams. Alright, alright. I got it all, cause she is the one. Her mom calls me love, but dad calls me son. Alright, alright. I know for sure. Everybody wanna steal my girl. Everybody wanna take her all away. Couple billion in the whole wide world. Find another one 'cause she belongs to me. Oh yeah. Alright. She belongs to me. Kisses like cream, her walk is so mean, and every jaw drop when she's in those jeans. Alright, alright. I don't exist if I don't have her. The sun doesn't shine, the world doesn't turn. Alright, alright. But I know for sure. Everybody wanna steal my girl. Everybody wanna take her all away. Couple billion in the whole wide world. Find another one 'cause she belongs to me. Everybody wanna steal my girl. Everybody wanna take her all away. Couple billion in the whole wide world. Find another one 'cause she belongs to me. Oh yeah. Alright. She knows that I never let her down before. And she knows that I'm never gonna let another take a love from me now. Everybody wants to steal my girl. Everybody wants to take her love away. Couple billion in the whole wide world. We'll find another one 'cause she belongs to me. Welcome to Digital Gospel. శుభకరమైన వివాహములోన జతపరచినావు ఈ జంటను. శుభకరమైన వివాహములోన జతపరచినావు ఈ జంటను. నీ ప్రేమతో ప్రేమించినావు. నీ ప్రేమతో ప్రేమించినావు. నీ మహిమ కొరకే జతపరచినావు. నీ మహిమ కొరకే జతపరచినావు. శుభకరమైన వివాహములోన జతపరచినావు ఈ జంటను. శుభకరమైన వివాహములోన జతపరచినావు ఈ జంటను.
ప్రియమైన జెరెమియాను కళ్యాణపు వంశములో ప్రియమైన ఋతును ఒట్టు వంశములోన ప్రియమైన జెరెమియాను కళ్యాణపు వంశములో ప్రియమైన ఋతును ప్రేమించినావు నియమించినావు సంతానమిచ్చి నియమించినావు ప్రేమించినావు దీవించినావు సంతానమిచ్చి నియమించినావు ఫిలిప్పును దీప్తితో జతపరిచినావు ఫిలిప్పును దీప్తితో జతపరిచినావు నీదు ప్రేమ నీదు దయ నీదు కృప మరించుమా నీదు ప్రేమ నీదు దయ నీదు కృప వారిపై మరించుమా శుభకరమైన వివాహములోన జతపరచినావు ఈ జంటను శుభకరమైన వివాహములోన జతపరచినావు ఈ జంటను చింతవంశములోన ప్రియమైన దేవదాసును ఎర్రవంశములోన ప్రియమైన బ్లెస్సిను చింతవంశములోన ప్రియమైన దేవదాసును ఎర్రవంశములోన ప్రియమైన బ్లెస్సిను ప్రేమించినావు నియమించినావు సంతాన
ఏనాటిదో ఈ బంధము పరమ ప్రభుని సంకల్పము ఏనాటిదో ఈ బంధము పరమ ప్రభుని సంకల్పము ఇది దేవాది దేవుడిచ్చిన సాటి అయిన సహాయము ఇది దేవాది దేవుడిచ్చిన సాటి అయిన సహాయము వివాహం అమోఘం అందరికీ ఆమోదం అందరికీ ఆనందం అత్యంత సంతోషం విడదీయని బంధం విడదీయని సంబంధం హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ వి విష్ యు హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ వి విష్ యు హ్యాపీ మ్యారీడ్ లైఫ్ మంటిని తీసి నరునిగా చేసి ప్రక్కటెముకను నారిగా చేసి మంటిని తీసి నరునిగా చేసి ప్రక్కటెముకను నారిగా చేసి ఇద్దరిని ఒకటి చేసి చిత్తమునే జరుగనిచ్చి ఇద్దరిని ఒకటి చేసి చిత్తమునే జరుగనిచ్చి ఇది వివాహమన్నాడు ఇది వివాహమన్నాడు వివాహం అమోఘం అందరికీ ఆమోదం అందరికీ ఆనందం అత్యంత
వివాహమన్నది అన్నింట ఘనమైనది ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి వివాహమన్నది ఎన్నింట ఘనమైనది ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము ఒంటరైన ఆదామును చూసి జంట కావాలని మది తలచి ఒంటరైన ఆదామును చూసి జంట కావాలని మది తలచి హవ్వను చేసి జతపరచి ఫలించమని దీవించేను సృష్టి పైన అధికారముతో పాలించుమని నియమించేను హవ్వను చేసి జతపరచి ఫలించమని దీవించేను సృష్టిపైన అధికారముతో పాలించుమని నియమించేను వివాహమన్నది అన్నింట ఘనమైనది ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి వివాహమన్నది అన్నింట ఘనమైనది ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము ఏక మనసుతో ముందుకు సాగి జీవవృక్షముకు మార్గము ఎరిగి ఏక మనసుతో ముందుకు సాగి జీవవృక్షముకు మార్గము ఎరిగి సొంత తెలివిని మానుకొని దైవ వాక్కుపై ఆనుకొని సాగిపోవాలి ఆ పయనం దేవుని కొరకై ప్రతిక్షణం సొంత తెలివిని మానుకొని దైవ వాక్కుపై ఆనుకొని సాగిపోవాలి ఆ పయనం దేవుని కొరకై ప్రతిక్షణం వివాహమన్నది అన్నింట ఘనమైనది ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి వివాహమన్నది అన్నింట ఘనమైనది ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము భార్య భర్తలు సమానమంటూ ఒకరి కోసము ఒకరనుకుంటూ భార్య భర్తలు సమాన
రాజ్యముకు చేర్చాలి. క్రీస్తు ప్రేమను పంచాలి, సాక్ష్యములను చాటించాలి, సంతానమును పొందుకొని తండ్రి రాజ్యముకు చేర్చాలి. వివాహమన్నది అన్నింట ఘనమైనది, ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి. వివాహమన్నది అన్నింట ఘనమైనది, ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి. ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము, దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము. ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము, దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము. వివాహమన్నది అన్నింట ఘనమైనది, ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి. వివాహమన్నది అన్నింట ఘనమైనది, ఆదాము హవ్వలతో మొదలైంది ఆ సందడి. ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము, దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము. ఇద్దరొక్కటిగా మారేటి మధురమైన క్షణము, దేవుని చిత్తములో పెనవేసిన నిత్యానుబంధము. కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే. కళ్యాణమే వైభోగమే పరిణయమే మరి పెళ్లి సంబరమే. అందాల వరుడు పరిశుద్ధుడు, చక్కని వధువు కన్యకు. అందాల వరుడు పరిశుద్ధుడు, చక్కని వధువు కన్యకు. జరిగే పరిశుద్ధ వివాహమే పెరిగే నిరంతర సంతోషమే. జరిగే పరిశుద్ధ వివాహమే పెరిగే నిరంతర సంతోషమే. చూసే హృదయముకు, ప్రేమను పంచుకునే తోడుకై ఆశగా చూసే హృదయముకు. దేవుని దీవెనలే కురియగా, ఆమని కుసుమనులే విరియగా, ముగిసే నిరీక్షణ సమయమే, ముగిసే ప్రియమైన హృదయమే. ఏర్పరచిన దినమే మన కన్నులకు ఆశ్చర్యమే. కళ్యాణమే వైభోగమే